இயேசுவின் நாமத்தினால உங்கள் அனைவரையும் இந்த பி என்கரேஜ் பை காட்ஸ் வேர்ட் சீரீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். இன்றைக்கு கூட தேவன் நம்மளிடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கதையை சொல்ல விரும்புகிறாரு. வேதத்தில் இருக்கிற ஒரு உண்மையான சம்பவம், கதை கிடையாது, வேதத்தில் இருக்கிற ஒரு உண்மையான சம்பவத்தை நம்மளுக்கு இன்றைக்கி கொஞ்சம் மேற்கோள் காட்ட நினைக்கிறாரு. வாங்க அதற்கு முன்னாடி ஜெபிக்கலாம். இயேசுப்பா, நெஞ்சு கர்த்தாவே, இன்றைக்கும் நீர் வைத்திருக்கிற அப்போ அந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கும் போது அதுலேருந்து நாங்கள் என்ன கற்றுக்கணுமோ நாங்கள் கற்றுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன். ஆமென். Let not your ending be tragic. ஓகே, உங்களோட முடிவு எப்படி சொல்கிறது, ரொம்ப மோசமானதாக இருக்கக்கூடாது. எப்படி அந்த மோசமானதாக மாறுகுதுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருமே 1 நாளாகமம் 10ஆம் அதிகாரத்தில் 13-14 வாசிக்கலாம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடின நிமித்தம் செத்து போனான். அதற்காக அவர் அவனை கொன்று ராஜ்யபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினான். இங்கிலீஷ்ல, so Saul died for his unfaithfulness which he had committed against the Lord, because he did not keep the word of the Lord, and also because he consulted a medium for guidance, but he did not inquire of the Lord. Therefore he killed him and turned the kingdom over to David the son of Jesse. இங்க சவுல் என்றவர் முதல் ராஜாவா அங்க இருக்கிறாரு இல்ல. பெஞ்சமின்ன்றது ஒரு சின்ன கோத்திரமா இருந்தாலும் தேவன் சவுலை தேர்ந்தெடுத்திருக்காரு. ஆனா சவுல் பாருங்களேன், ஆண்டவர் தான் அவர் அபிஷேகம் பண்ணியிருந்தாரு. ஆனா சவுலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல மனுஷங்களை பிரியப்படுத்துறாரு. ஒரு பாயிண்ட் மேல இந்த கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்தின் அவர் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களிடத்துல போறாரு. கர்த்தரை தேடாம இருக்கிறாரு. ஆண்டவருக்கு அது அருவெறுப்பா இருக்கிறதுனால அவர் என்ன பண்றாருன்னா சவுலோட ராஜ்யத்தை அந்த இடத்துல நிர்மூலமாக்கிறாரு. சவுலை கொன்னே போட்டுறாரு. ஏன்னா அவர் கர்த்தரை தேடாம இருந்ததுனால. கர்த்தரை தேடாத யாரா இருந்தாலுமே ஓகே, நீங்க அதாவது ஜென்ரேஷனா கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், இல்லை நீங்க பார்ன் கிறிஸ்டியன்ஸா இருக்கலாம், இல்லை நீங்க ஒரு 1000 சபை வச்சு நடத்திட்டு இருக்கலாம், நீங்க உலகம் எங்கிலும் போய் ஊழியம் செய்துட்டு இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்தையும் தேவனோட தேவனை நம்ம தேடி செய்தால் மட்டும்தான் நம்மளால நிலைத்து நிற்க முடியும். கர்த்தரை தேடாம, இங்க சவுல் ராஜா அதுதான், கர்த்தரை தேடாம, பிகாஸ் he didn't inquire of the Lord. ஓகே, கர்த்தரை தேடாம செய்ததுனால கர்த்தர் அந்த ராஜ்யபாரத்தை எடுத்து தாவீதுக்கு கொடுத்துட்டாரு. சவுலை அங்க கொன்னே போட்டுறாரு. சவுலோட வம்சத்துல யாருமே ஓகே அதுக்கப்புறம் அவங்க இருக்கிறதுல யோனத்தான் கூட மரித்து போயிடுறாரு. ஸோ இன்றைக்கு ஆண்டவர் நம்ம சொல்கிற காரியம், நம்ம ஆரம்பிக்கும் போது நல்லா ஆரம்பிக்கலாம், அபிஷேகம் பெற்று சூப்பராக ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த சவுலோட முடிவு போல் நம்மளோட முடிவு இருக்கக்கூடாது. இஃப் யூ ஆர் அனாயிண்டட் பை காட், லிவ் லைக் ஹவு காட் வாண்ட்ஸ் யூ டு லிவ், நாட் அக்கார்டிங் டு யுவர் வில். ஆண்டவர் தான் உங்களை அழைச்சிருக்கிறாருன்னா ஒரு நாளும் ஆண்டவர் சொல்கிறதுபடி நடங்க. அவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவர்கிட்ட விசாரிச்சு கேட்கணுமே தவிர நம்ம இஷ்டத்துக்கு வாழ்ந்துடவே கூடாது. சவுலோட முடிவு மாதிரி நம்மளோட முடிவு இருந்தக்கூடாது. ஓகே, வாங்க இப்போது ஜெபிக்கலாம். எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. முதலாவது நாங்கள் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க ஆரம்பிக்கிறோம். நீர் தான் எங்களை அப்பா இந்த துவக்கத்தை துவங்க வைத்து நீர் தான் எங்களை வழி நடத்துறீர் ஏசப்பா. எக்காரணத்திற்கொண்டு மாட்டவரே அப்பா, காரியங்களை நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் பிரியம் போல நாங்கள் செய்யாத படிக்கு கர்த்தாவே அப்பா, உங்ககிட்ட ஒரு காரியத்தையும் விசாரித்து செய்ய கர்த்தாவே நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக அப்பா. நாங்கள் ஒரு பொழுதும் ஆண்டவரே ராஜா உமக்கு விரோதமாக நாங்கள் செய்திடவே கூடாது தகப்பனே ராஜா அப்பா. நாங்கள் இன்னும் அப்பா மனம் திரும்பாம இங்கே யாரா இருந்தா ஆண்டவரே அவங்க மனம் திரும்ப இருதயத்தை தாங்க கர்த்தாவே. நாங்க பிறர ஆண்டவரே ராஜா ஜட்ஜ் பண்ணல இந்த இடத்துல. நாங்க செய்யற தவறு, அபிஷேகம் செய்ததோ நீர் ஆண்டவரே, ஆனா மனுஷங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்டு அந்த மாதிரி நாங்க இருந்துடக்கூடாது ஏசப்பா. எங்க இஷ்டத்துக்கு நாங்க செய்யக்கூடாது. நீங்க சொல்றதை செய்ய எங்களுக்கு இருபத்தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. Have a blessed day.